வாழ்க வளமுடன். இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்லீவ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பஃப் ஸ்லீவாக நம்ம வந்து தைக்கணும். ஸோ நம்ம வந்து பஃப் ஸ்லீவுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்வெட் சைடு, அதாவது இந்த பக்கம் வந்து கட்டிங் நாலுமே ஒரே சைஸில் இல்லாதனால ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து 1 இன்ச் அளவு நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க வந்து 10 இன்ச்சு ஹைட்டில் வந்து அவங்க ப்ளவுஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி 10.5 வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு அவங்களுடைய ஆம் ஹோல் சுற்றளவு பார்த்துட்டிங்கன்னா 8 வருது. அதனால் இங்கேருந்து ஒரு 8.25 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இது வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, இது 3 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், 3 இன்ச் ஷார்ட்டேஜ் கொடுத்துருக்கேன். நார்மலாக வந்து ப்ளவுஸில் வந்து 2.5, 2.25, 3, 3.25 நம்ம வந்து அவங்க பாடி சுற்றளவு பொறுத்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ 3 இன்ச் அளவு கொடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஆம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆகவே டிவைட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் வரைகிற மாதிரி இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்போவுமே நமக்கு ஸ்லீவுக்கு எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். நார்மல் ஸ்லீவ் எப்படி இது பண்ணுவோமோ ஸோ அதை வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நான் அவங்க கேட்டிருக்க பஃப் நம்ம வைக்கணும். அந்த பஃப் வந்து அவங்க ஒரு ஸ்மால் பஃப் வேணும்னு கேட்டாங்க. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். 1 இன்ச்சும் இந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கும் 3 இன்ச் அளவுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சு இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஒரு கட்டிங் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடம் தான் வந்து நமக்கு பஃப் வரும். இப்போ இதுக்கு இங்கிட்டு தான் நம்ம வந்து உள்கை அளவு நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பேக் டிசைன் இப்படி போட்டோம் அப்படின்னா அதே மாதிரி கையோட ஸ்லீவ் டிசைன் இதே மாதிரி தான் வரணும். நம்ம கீழே மேல் நோக்கி வருதுன்னா அதுவும் மேல் நோக்கி தான் வரணும். நீங்கள் குறுக்க மாற்றிலாம் போட்டுறக்கூடாது. அந்த டிசைன் வந்து நம்ம பேக் பீஸோட மேட்ச் ஆகி வர்ற மாதிரி தான் வரணும். நம்ம கை கீழே போட்டால் அந்த பேக் பீஸனுடைய டிசைனும் நம்ம கையினுடைய டிசைனும் ஒரே அளவாக வரணும். இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவனுடைய இந்த அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எவ்வளோ அளவுங்கிறத வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சின்ன கைக்கு தான் இந்த அளவு, இன்னும் கீழே வரையில் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை தைச்சிக்குவோம். அது அளவு வந்து நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம். நம்ம போட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ பிடிக்கணுங்கிறத நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ அங்கே கட் மார்க் போட்டுக்கலாம். இந்த இடத்துல 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த இடம் ஒரு கட் மார்க்கு. சின்னதாக நம்ம குழி கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சின்ன பஃப் ஸ்லீவு, அவங்க தான் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து